நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேங்க. எனக்கு தோணுச்சு, அத நான் சொல்றேன். டிரைவிங்கில இருக்காங்க. 4 வீலர் அதாவது கார் டிரைவிங்கில இருக்காங்க. ஸோ ஜென்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டுருக்காங்க. லேடீஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில படுத்துருக்காங்க. இதெல்லாம் போற போக்குல லேடீஸ்க்கு வந்து கால் வலிக்குதாமா. அவிங்க கால தூக்கி வந்து டிரைவிங்கில இருக்கக்கூடிய ஜென்ட்ஸோட கால் மேல வச்சிருக்காங்க. அவிங்க கால் புடிச்சு விட்டுக்கிட்டே வந்து டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. இத வந்து வீடியோவா எடுத்து போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னேயுமே இது நிஜமாலுமே லைஃப்பில் நடக்குதா? இல்லை அப்படி தான் நடந்தாலும் அது ஃபேமிலிக்குள்ளே அதாவது வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வெளியே போடுறாங்க அப்படின்னு இது எதுக்காக போடுறாங்க? நம்மளுக்கு லைக்ஸ் வரணும், வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்களா? இல்லை நாங்கள் 2 பேர் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். எனக்கு தோணுங்க, ஏன் ஃபேமிலி அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறத, ஒரு ரூம்குள்ளே நடக்கிறத, ஒரு பெட்ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து வெளியே காட்டணும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே மாமனார் மாமியார் ப்ளஸ் வந்து கொழுந்தனார் எல்லாம் இருக்கிற டைம்லேயே ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு லேடிஸ்க்கு கால் பிடிச்சி விட்டால் அது வந்து நல்லதில்லை. பெட்ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது வந்து வீட்டுக்கு வெளியே அந்த ஹாலில் பண்ணாவே அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு பிடிச்சிறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிறது அதெல்லாம் இயல்பானது. ஆனால் அது எங்கே செய்யணுமோ அங்கே செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். இருந்தால் தான் லைஃப் நல்லா வரும். அப்படி உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். இது எதுக்காக பண்ணுறாங்க? வியூஸ்க்காக பண்ணுறாங்களா? இல்லை கெத்துக்காக பண்ணுறாங்களா? இல்லை நாங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நிறையா போகுது. ஆனால் அதுக்கு தான் வியூஸ் நிறையா வருது. சரி என்னமோ எப்படியோ போகட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படி தானே. ஸோ கோதுமை வந்து 10 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை கழிஞ்சு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிஞ்சு காய வச்சுட்டு இருந்தேன். சரி 5 மட்டும் கழியலாம் அப்படின்னு பார்த்தேன். நம்மளுக்கு மூடு வர்றதே பெரிய விஷயம். சரி 10ஐயுமே கழிஞ்சு காய வச்சிடலாம். இது 5 வந்து பிரிச்சாவெல்லாம் நம்மளுக்கு வேலையாகாது. எப்போ வேலை செய்யலான்னு தோணுதோ அப்போ வந்து வேலையை செஞ்சிடணுங்க. அது வந்து எனக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம்னே சொல்லலாம். போட்டால் போட்டுருவேன், இல்லைன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருவேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி கீழே கழிஞ்சு மேலே தான் எடுத்துகிட்டு போகணும், 3வது மாடி எடுத்துகிட்டு போகணும். தூக்கிட்டும் போக முடியல, வச்சு வச்சு தூக்கிட்டு போய் காய வச்சுட்டு வந்தாச்சு. ஒரு துணியை விரித்து போட்டோம்னா அப்படியே தூக்கி கொட்டிக்கிட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை விரித்து போட்டு காய வச்சுட்டு வந்துட்டேன். நான் காய வைக்கிறத பார்த்துட்டு 2 புறா வந்து அந்த சைடு புறாவெல்லாம் அதிகமாக இருக்குது. வெயிட்டிங் வேறு கோதுமைக்கு. சரி அது சாப்பிட்டது போக மீதி தான் கொண்டு வர முடியும். சரி சாப்பிட்டு போது வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 10 கிலோவையும் கொண்டு வந்து அரைக்கலைங்க. மீதி வந்து அப்படியே வந்து ஒரு கவரில் போட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு மீதி ஒரு 3 டு 4 கிலோ இருக்கும். அவ்வளோ மட்டும்தான் அரைச்சிட்டு வந்தேன். ஏன்னா பூச்சி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் தீர அரைச்சிக்குவேன். ஏன்னா கழியிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக கழிஞ்சாச்சு. அரைக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்குவேன், அப்போதைக்கு தேவையானது மட்டும். இது வந்து தோட்டத்துக்கு போனாங்க, பூ பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. பூ நான் வைக்க போகிறதுலேயும் தெரியும், இருந்தாலும் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மனமாக இருந்ததுன்னு பறிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி சாமிக்காவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதாவது மூக்கில் நுகர்ந்து பார்த்தது சாமிக்கு வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதை வந்து தனியாக வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுண்டல் வேக வச்சு தாளிச்சிருந்தாங்க. ஒரு டீக்கும் சுண்டலுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சரி போட்டு சாப்பிட்டு மேலே போய் ஒரு மறுபடியும் வெயில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு தொலாவி விட்டு வந்துட்டேன். ஒரு 4 மணிக்காட்டு போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு இருந்தால் கூப்பருக்கு வேணும்பார். சரி அவருக்கு வந்து அதாவது சுண்டல்னால் ரொம்ப பிடிக்கும். சுண்டல் பச்சை பட்டாணி எல்லாம் அவனுக்கு உப்பு போடாமல் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அவர் சாப்பிட்ருந்தா நான் டீயும் அதுவும் சாப்பிட்டு போய் தொலாவி விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது எடுக்கிறது கிளாத்தாக இருந்தால் அப்படியே எடுத்து கொட்டிட்டு வந்துடலாம். அதுவுமே சாக்கில் கொட்ட முடியாது, இல்லைன்னா கவரில் கொட்ட முடியாது, எல்லாம் கீழே போயிடும். யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் அதை வந்து செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அந்த பாத்திரத்தில் கொட்டி மறுபடியும் வந்து சாக்கில் கொட்டி எடுத்துகிட்டு வந்தது 2 வேலை தான். என்ன பண்ணுறது, நம்ம ஒருத்தி செய்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்க வேண்டியதான். செஞ்சுட்டு வந்து அந்த அன்னைக்கு நைட்டே வந்து திறப்பு விழா பண்ணியாச்சுங்க. ரொட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்கும். ரொட்டி வந்து ஒரு சிலர் வந்து கடையில் வாங்குற மாவு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது வந்து ஒத்து வராத மாதிரி இருக்கும். ஏன்னா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், மைதா மிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது.